Hello viewers, Nanita. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC Max second topic percentage part 9 கான homework sum number 188. So question பாருங்க, if the cost price of 12 articles is equal to the selling price of 10 articles, the profit percentage in the transaction is எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2013 group 2 examல கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோலாம் நமக்கு தெரியாது, வெறும் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் இத்தனை ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கீ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நான் சொல்கிற டைப்பில் சால்வ் பண்ணுங்கள். இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட்டா லாஸாலாம் நம்ம கண்டுபிடிக்க வேணாம், வெறும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 10 அதை எடுத்து எழுதிட்டு கீழே டிவைடட் பைன்னு போட்டு செகண்டாக என்ன எழுதுறீங்க அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க, மல்டிப்ளை பை 100 பண்ணுங்க. இங்கே ஏன் மல்டிப்ளை பை 100 பண்ணணும்னா, ஒரு நம்பரை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 100 பண்ணணும். ஸோ 12 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 10 இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்ணால் 20% தான் இந்த சம்க்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இந்த சம்க்கான ஆன்சர். இதுவே செல்லிங் ப்ரைஸை ஃபர்ஸ்ட்டில் கொஸ்டினில் கொடுக்கலாம், காஸ்ட் ப்ரைஸை செகண்டில் கொடுக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி எழுதுங்க. காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டா லாஸான்றது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் வேணும் அப்படின்னா டீட்டெயில் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.